வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். பிரபஞ்சத்தை பத்தி நாம இதுவரைக்கும் வெச்சிருந்த பார்வையே முற்றிலுமா மாத்த போற ஒரு ஆழமான விளக்க பதிவு இது. இது வெறும் ராக்கெட்டுகளோட பயணம் இல்லைங்க, மனித குலத்தோட மாபெரும் பிரபஞ்ச தேடல். சரி, இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். இப்போ உங்க கையில இருக்கிற ஒரு சாதாரண ஸ்மார்ட் போனை விட ரொம்ப ரொம்ப குறைவான திறன் கொண்ட, சொல்லப்போனா ஒரு சாதாரண கால்குலேட்டர்ல இருக்கிற மெமரிய மட்டுமே வச்சுக்கிட்டு 1960கள்ல மனிதர்கள் எப்படி அவ்வளோ தூரம் விண்வெளி பயணம் செஞ்சாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயத்த அவங்க வெறும் எங்களை வச்சு சாதிச்சிருக்காங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான நம்பர் 109. அதாவது 1960ல ஆரம்பிச்சு 2014 வரையிலான அந்த 54 வருஷங்கள்ல மட்டும் மனிதர்கள் விண்வெளியை நோக்கி அனுப்பின விண்வெளி பயணங்களோட எண்ணிக்கை 109. ஆனா ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, இந்த தொடக்க கால பயணங்கள் எதுவுமே தூய்மையான அறிவியல் தாகத்துக்காக ஆரம்பிக்கப்படல. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில இருந்த அந்த பனிப்போர், அவங்களுடைய ஈகோ, இதுதான் இந்த பிரம்மாண்ட விண்வெளி தேடலுக்கு உண்மையான முதல் அடித்தளமே. இந்த 54 வருஷ காலகட்டத்தை ஒரு முறை பாருங்க. 1960ல பயனியர் 5, 1962ல வெள்ளிக்கோளை நோக்கிய மேரினர் 2, அப்படியே 1977ல பிரபஞ்ச எல்லையை நோக்கி போன வாய்ஜர், கடைசியா 2014ல நம்ம மங்கள்யான் செவ்வாயை அடைந்தது வரை மனிதன் எப்படி கற்பனை உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரபஞ்சத்தோட நிஜ முகத்தை தரிசிச்சாங்கிற பரிணாம வளர்ச்சிய இது ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 1, பிரபஞ்ச அதிகார போட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பகால விண்வெளி போட்டி அப்படிங்கிறது எந்த நாட்டோட தொழில்நுட்பம் சிறந்தது, பிரபஞ்சத்துல யாருடைய கொடி முதல்ல பறக்குதுன்னு நிரூபிக்க உருவான ஒரு பிரம்மாண்டமான போர்க்களம்தான். உதாரணத்துக்கு 1960ல அமெரிக்கா அவங்களோட பயோனியர் 5 விண்கலத்தை விண்வெளியில ஏவுனாங்க. அது சுமார் 3,65,00,000 கிலோமீட்டர் ஆழமான விண்வெளிக்கு சென்று தரவுகளை அனுப்புச்சு. யோசிச்சு பாருங்க, அப்போ இருந்த 60களோட தொழில்நுட்பத்துல அவ்வளவு தூரத்திலிருந்து வர்ற ஒரு சிக்னல் ஒரு மெல்லிய முணுமுணுப்பு மாதிரி தான் இருக்கும். அந்த பலவீனமான சிக்னலை பிடிக்கிறதுக்காகவே பூமியில டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற பிரம்மாண்டமான ரேடியோ ஆண்டனாக்களை விஞ்ஞானிகள் உருவாக்குனாங்க. இது நிஜமாவே அந்த கால இன்ஜினியரிங்கோட மாபெரும் வெற்றி. ஆனா அதே சமயம் சோவியத் யூனியனுக்கு இது ஒரு கசப்பான தொடக்கமா தான் இருந்துச்சு. அவங்க செவ்வாய குறிவச்சு அனுப்பின விண்கலங்கள் எல்லாமே பூமியோட வளிமண்டலத்திலேயே வெடிச்சு செதறிடுச்சு. கோடிக்கணக்கான டாலர்கள் கண் முன்னாடியே சாம்பலாச்சு. சாதாரணமா நம்ம தோல்விய ஒரு முற்றுப்புள்ளியா பார்ப்போம் இல்லையா? ஆனா அறிவியல்ல தோல்விங்கிறது ஒரு மிக விலை உயர்ந்த டேட்டா பாயிண்ட். விஞ்ஞானிகள் சோர்வடையல. எந்த அழுத்தத்துல இயந்திரம் வெடிச்சதுங்கிற அந்த துல்லியமான சென்சார் தரவுகளை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த ராக்கெட்டுகளை இன்னும் வலிமையா வடிவமைச்சாங்க. பகுதி 2, விண்வெளி பற்றிய உடைந்த கற்பனைகள். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் அண்டைக்கோள்களை பத்தி வச்சிருந்த ரொமான்டிக்கான கற்பனைகள் எப்படி சுக்குநூறா உடைஞ்சு ஒரு பயங்கரமான ஆபத்தான நிஜத்தை நம்ம சந்திக்க நேர்ந்தது அப்படிங்கிறதுதான். வெள்ளிக்கோளை பத்தின நம்ம எதிர்பார்ப்புகளுக்கும் நிஜத்துக்கும் இருக்கிற இந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்க. 1962ல மெரினர் 2 விண்கலம் வெள்ளிய கடந்து போற வரைக்கும் அது ஒரு அழகு தேவதைனும் பூமியை போலவே அடர்ந்த காடுகளும் நீர்நிலைகளும் அங்க இருக்கணும் நாம கற்பனை செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா அந்த விண்கலம் அனுப்பின கரவுகள் என்ன சொல்லுச்சுன்னா, வெள்ளிக்கு ஒரு காந்த புலமே இல்ல, அது கற்பனை செய்ய முடியாத அளவு நச்சு வாயுக்கள் நிறைந்த தகிக்கும் ஒரு நரக குழி. பூமிக்கு இருக்கிற மாதிரி ஒரு காந்து புலம் அங்க இல்லாததால சூரியனிலிருந்து வர ஆபத்தான கதிர்வீச்சுகள் உள்ள போய் ஒரு மிகப்பெரிய கட்டுக்கடங்காத பசுமை குடில் விளைவை, அதாவது ரனவே கிரீன்ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்துச்சு. உள்ள போன வெப்பம் வெளியே வர முடியாம சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த கோளோட மேற்பரப்பு ஈயத்தையே உருக்குற அளவுக்கு சுமார் 470 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடைஞ்சிருச்சு. பகுதி 3, நச்சி நரகங்களில் தப்பி பிழைத்தல். இவ்ளோ கொடூரமான பயமுறுத்துற தகவல்கள் கிடைச்ச பிறகும் மனிதர்கள் பின்வாங்கல. அந்த நரகக்குழியில நேரடியாக இறங்கி பார்க்கணும் அப்படிங்கிற அடங்காத தைரியத்தோட அறிவியலை நம்பி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. 1970ல சோவியத் யூனியன் தங்களோட வெனரா 7 விண்கலத்தை வெள்ளியோட அதீத ஈர்ப்பு விசையும் தாங்கி வெற்றிகரமா தரையிறக்குனாங்க. வெள்ளியோட வளிமண்டல அழுத்தம் பூமியை விட 90 மடங்கு அதிகம். அதனால இந்த விண்கலத்தை டைட்டானியம் உலோகத்தால ஒரு கவச நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ரொம்ப வலிமையா வடிவமைச்சாங்க. அந்த உலைக்களத்துக்குள்ள மின்னணு சாதனங்களை காப்பாத்த ஏவுறதுக்கு முன்னாடியே விண்கலத்தோட உட்புறத்தை -டிகிரிக்கு முன்கூட்டியே குளிரூட்டி சீல் செஞ்சாங்க. சொல்லப்போனா இது கிட்டத்தட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலை எடுத்து எரியிற பீஸா ஓவனுக்குள்ள இறக்குறதுக்கு சமம்.
ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு கவசமாட்டி குளிரூட்டி தரையிறங்கின அந்த வெனேரா 7 வெறும் 50 நிமிஷங்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்சது. அதுக்குள்ள அந்த கொடூரமான வெப்பத்துல உருகி அது முற்றிலுமா செயலிழந்து போச்சு. இருந்தாலும் எந்திரங்கள் உடனடியாக செயலிழக்கிற அந்த நரகச் சூழல்லையும் மனித அறிவாற்றல் எப்படி அந்த பொறியியல் சவால்களை முறியடிச்சு வேற்று கிரகத்துல தரையிறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. சரி, வெள்ளிதான் இப்படி ஏமாத்துச்சு, செவ்வாய் கிரகமாவது கை கொடுக்குமான்னு பார்த்தா அங்கேயும் மிகப்பெரிய ஏமாற்றம்தான். 1964ல மெரினர் 4 செவ்வாய நோக்கி போய் வெறும் 21 கருப்பு வெள்ளை மங்கலான புகைப்படங்களை அனுப்புச்சு. செவ்வாயில ஏலியன்கள் கட்டின வாய்க்கால்கள் இருக்கு, மேம்பட்ட உயிரினங்கள் வாழ்துன்னு பல தலைமுறைகளா நாம நம்பிட்டு இருந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சுது. ஏலியன் நகரங்களுக்கு பதிலா பூமியோட வளிமண்டல அழுத்தத்துல வெறும் 1% மட்டுமே இருக்கிற ஒரு உறைந்து போன உயிரற்ற பாலைவனத்தை தான் அந்த படங்கள் நமக்கு காட்டுச்சு. அந்த தொடர் ஏமாற்றங்களுக்கு பிறகும் 1975ல வைக்கிங் 1 செவ்வாயில பாதுகாப்பா இறங்குச்சு. வானத்துல தெரியிற ஒரு சிவப்பு புள்ளின்னு மட்டும் இல்லாம தன்னோட ரோபோ கைகள் மூலமா அங்கிருந்து செம்மண்ண அள்ளி அதை தொட்டு உணர்ந்த ஒரு நிஜமான உலகமா செவ்வாய அது மாத்துச்சு. இது மனித குலத்தோட எல்லை பூமியை தாண்டி விரிவடைந்த ஒரு அபூர்வமான தருணம். பகுதி 4. எல்லையை நோக்கிய பாய்ச்சல். நமக்கு அருகில் உள்ள கோள்களை தொட்டு பார்த்த பிறகு மனிதனோட பார்வை இயல்பாகவே சூரிய குடும்பத்தோட எல்லையை நோக்கி அடுத்த பிரம்மாண்ட பாய்ச்சலை நோக்கி விரியத் தொடங்கிடுச்சு. ஆனா இவ்ளோ தூரம் பயணம் செய்ய ஒரு ராக்கெட்ல எவ்ளோ எரிபொருள் தேவைப்படும்? இது கிட்டத்தட்ட ஒரு சாத்தியமில்லாத பிரச்சனை. இங்கதான் விஞ்ஞானிகளோட மூளை அபாரமா வேலை செஞ்சது. கிராவிட்டி அசிஸ்ட் அல்லது ஸ்லிங் ஷாட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி கவன்கள் போல விண்கலத்தை வீசி எறிகிற ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு கோளோட பிரம்மாண்ட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி எந்த எக்ஸ்ட்ரா எரிபொருளுமே இல்லாம விண்கலத்தோட வேகத்தை பன்மடங்கு அதிகரிச்சு அடுத்த கோளை நோக்கி பயணிக்கிற ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான முறை இது. இது எவ்வளவு பிரமாதமா விளக்குதுன்னா 1977ல ஏவப்பட்ட Voyager 1 மற்றும் 2 விண்கலங்கள் இதே ஈர்ப்பு விசை முறையை பயன்படுத்தித்தான் பிரம்மாண்ட சாதனைகளை படைச்சது. அதுலயும் Voyager 2 ஒரே பயணத்துல வியாழன், சனி, யுரனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 4 கோள்களையும் கடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம வியாழனோட நிலவான ஐயோல பெரிய எரிமலை வெடிப்புகள் இருக்கிறத கூட அது கண்டுபிடிச்சது. வெளிப்பிரபஞ்சம் அப்படிங்கிறது வெறும் பாறைகளும் வாயுக்களும் மட்டும் இல்ல, அது மிக மிக சுறுசுறுப்பான கணிக்க முடியாத ஒரு உலகம் அப்படிங்கிறத Voyager நமக்கு திறந்து காட்டுச்சு. பகுதி 5. இந்தியாவின் குறைந்த செலவு செவ்வாய் சாதனை. இப்போ நாம நவீன யுகத்துக்கு வருவோம். விண்வெளி ஆய்வுல பணபலத்தை விட மூலபலமும் துல்லியமான திட்டமிடலும் எப்படி ஆளுமை செலுத்துது அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். 2014ல நம்ம இஸ்ரோ செவ்வாய்க்கு அனுப்புன மங்கள்யான் திட்டம் ஒரு மிகப்பெரிய மைல்கல். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் பிரம்மாண்டமான ராக்கெட்ஸ்களையும் அதிக எரிபொருளையும் பயன்படுத்தி பல முறை தோற்றப்போ இந்தியா ஹோமன் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமான எரிபொருள் சிக்கனமான கணித பாதையை தேர்ந்தெடுத்துச்சு. பூமியோட ஈர்ப்பு விசையிலேயே விண்கலத்தை பல முறை சுற்றவிட்டு சரியான நேரத்துல இன்ஜினை இயக்கி ஒரு ஸ்லிங் ஷாட் மூலமா செவ்வாயை நோக்கி அதை உந்தி தள்ளுனாங்க. இதோட விளைவு ஹாலிவுட்ல ஒரு விண்வெளி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுக்கிறதுக்கான செலவை விட ரொம்ப குறைவான செலவுல தன்னோட முதல் முயற்சியிலேயே செவ்வாய அடைஞ்சு இஸ்ரோ சரித்திரம் படைச்சது. விண்வெளி ஆய்வு அப்படிங்கிறது வல்லரசுகளோட ஏகபோக உரிமை கிடையாது, அது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கூட்டு அறிவாற்றலுக்கும் சொந்தமானது அப்படிங்கிறத மங்கள்யான் திட்டம் உலகிற்கு நிரூபிச்சது. பகுதி 6. நமது பாதுகாப்பான நீல நிற வீடு. இத்தனை கோள்களை இத்தனை வருடங்களா நாம சுத்தி பார்த்த தரவுகள் மற்றும் அனுபவங்களை வச்சுக்கிட்டு இப்ப நாம நம்மளோட சொந்த இருப்பிடத்துக்கே ஒரு நிமிஷம் திரும்பி வருவோம். ஆக இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 முரண்பட்ட உலகங்களுக்கும் நம்ம பூமிக்கும் உள்ள ஆழமான வித்தியாசம்தான். ஒரு பக்கம் காந்தப்புலம் இல்லாததால சூரிய காத்தால் சீரழிக்கப்பட்டு நச்சு வாயுக்கள் அடர்ந்து தகிக்கும் நரகமா இருக்கிற வெள்ளிக்கோள். மறுபக்கம் வளிமண்டல அழுத்தம் வெறும் 1% மட்டுமே இருக்கிறதால தண்ணீரெல்லாம் ஆவியாகியோ உறைந்தோ போன ஒரு உயிரற்ற பாலைவனமான செவ்வாய்க்கோள். இரண்டுமே வாழ தகுதியற்ற இடங்கள். ஆனா நம்ம பூமி இது ஒரு மிகச்சரியான சமநிலையில காந்தப்புலத்தாலும் பாதுகாப்பான வளிமண்டலத்தாலும் அரவணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சொர்க்கம். இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இன்னைக்கு நைட் நீங்க வெளியே போய் அந்த நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை பார்க்கும்போது இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.
நம்ம பூமிக்கு அரணா இருக்கிற இந்த காந்த புலமோ அல்லது பாதுகாப்பான வளிமண்டலமோ மிகச் சிறிதளவு மாறினா கூட இந்த பூமியும் இன்னொரு வெள்ளியாகவோ அல்லது செவ்வாயாகவோ மாற எவ்வளவு காலமாகும்? பல கோடி கிலோமீட்டர் தாண்டிச் சென்று வேற்று கிரகங்களை ஆராயிற நாம கொடூரமா தாண்டவமாடுற அந்த பிரபஞ்ச சூழலிருந்து நம்மை பாதுகாக்கும் நம்ம பூமிய, இந்த பாதுகாப்பான வீட்டை நாம இங்க சரியா பராமரிக்கிறோமா? சிந்தியுங்கள்.